Dear students, exercise 1.3, sum number 1, solve the following system of linear equations by matrix inversion method. Subdivision 1, 2x plus 5y equal to minus 2, x plus 2y equal to minus 3. ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்க முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் எழுதிக்கிறேன் பாருங்கள். 2x plus 5y equal to minus 2, x plus 2y equal to minus 3. இதை நான் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கிறேன். எக்ஸுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு முன்னாடி 2, ஒய்க்கு முன்னாடி 5. செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு முன்னாடி 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2, எக்ஸ் ஒய் ஈக்குவல் சைனுக்கு ஈக்குவல் சைன், மைனஸ் 2க்கு மைனஸ் 2, மைனஸ் 3க்கு மைனஸ் 3. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 into x 2x plus 5y equal to minus 2. First equation கிடைச்சிருச்சா? 1 into x 1x plus 2 into y 2y equal to minus 3. Second equation கிடைச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா நாம் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம். இதில் 2 5 1 2 இதை நான் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி xyயை நான் மேட்ரிக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி minus 2 minus 3 மேட்ரிக்ஸ் பின்னு எடுத்துக்கிறேன். மேட்ரிக்ஸ் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ax equal to b. ax equal to b. இதில் வந்து x equal to என்ன கிடைக்கும்? இதில் 4 போட்டு காட்டுறோம் பாருங்க. ax equal to b. நமக்கு x வேணும். ஸோ ஏவை நம்ம எலிமினேட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டு பக்கமும் நான் a இன்வர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறேன். a inverse into a I. ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ், அதோட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் b. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு காட்டுறேன். நீங்கள் ax ஈக்குவல் டு b, x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் பின்னு எழுதிக்கலாம். டைரெக்டாக எழுதிக்கங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. a இன்வர்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of a into adjoint of a. First determinant of a கண்டுபிடிங்க. 2 2s are 4 minus 1 into 5 5 minus 1 not equal to 0. Therefore a inverse exists. ஒருவேளை determinant of a 0 வந்துருச்சுன்னா நீங்கள் inverse does not exist எழுதுனா போதும். ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Therefore a inverse equal to 1 by minus 1. adjoint of a எவ்வளோ வருது? முதல்ல மேட்ரிக்ஸ் ஏல இருக்கிற இந்த 2 2 இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க, அதே தாங்க வரும். ஏன்னா ரெண்டுமே ஒரே எலிமெண்ட்டாக இருக்கனால. அடுத்தது இருக்கிற இந்த 1 5 இந்த ரெண்டையும் சைன் சேஞ்ச் பண்ணுங்க. மைனஸ் 1 அந்த ப்ளஸ் 5 வந்து என்ன ஆகிடும்? மைனஸ் 5. மைனஸ் 1 வெளியில் இருக்குது, அதை உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். So minus 2 5 1 minus 2. So x equal to a inverse into b. a inverse எவ்வளோ? minus 2 1 5 minus 2. b எவ்வளோ? minus 2 minus 3. minus 2 into minus 2 4. 5 into minus 3 minus 15. அடுத்து 1 into minus 2 minus 2. minus 2 into minus 3 plus 6 minus 11 6 minus 2 4. Therefore x equal to minus 11, y equal to 4. y equal to 4.